ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டு தொழிலாளர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்திய குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட கெவின் கீல்டி என்ற குறித்த நபருக்கு $70,000 அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு 2 ஆண்டுகள் நன்னடத்தை கண்காணிப்பு விதிக்கப்பட்டதுடன் 50 மணி நேர சமூக சேவையையும் நிறைவேற்ற வேண்டும். அவரது குற்றத்தை கனடா எல்லை சேவைகள் முகமையும் போலீசாரும் விசாரித்தனர். இந்த சட்டவிரோத செயல் பான்ஃப் தேசிய பூங்கா மற்றும் ஜாஸ்பர் தேசிய பூங்கா ஆகிய இடங்களில் நடைபெற்றது. மெக்சிகோவை சேர்ந்த சுமார் 90 தொழிலாளர்கள் அனுமதியின்றி ஹோட்டல்களில் வேலை செய்வது கண்டறியப்பட்டது. கெவின் கீல்டி நடத்தும் ஒரு நிறுவனம் மூலம் இந்த தொழிலாளர்கள் ஒன்டாரியோவிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். கனடாவில் வேலை செய்ய அனுமதிக்கப்படாத நபர்களை வேலைக்கு அமர்த்தியமைக்காக அவர் மீது குடிவரவு சட்டங்களின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. இதேவேளை இது அவரது முதல் குற்றம் அல்ல என போலீசார் தெரிவித்துள்ளனர். 2023 ஆண்டிலும் இதுபோன்ற குற்றங்களுக்காக அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.